நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். ஆகவே இந்த நாளிலும் கூட நான் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் லூக்கா சுவிசேஷத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் 2 சகோதரிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 சகோதரிகள், ஒருவர் மார்த்தாள், இன்னொருவர் மரியாள். 2 பேரும் என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்கள், ஆண்டவராகிய இயேசுவை மிகுந்த உபசரிக்கிறவர்கள். அப்போது அந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்திலே அநேக பெண்கள் என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவருக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவருக்கு உணவு கொடுப்பது, அவருடைய சீஷர்களுக்கு உபசரிக்கிற காரியங்களில் அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்கிறாங்க? இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு குடும்பம் தான் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற இந்த குடும்பத்தார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இவர்கள் சகோதரிகளாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 38ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க? கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இயேசுவினுடைய வார்த்தை கேட்டு மரியாள் என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண முடியும்? ஆசையாக கேட்க தோணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு விருப்பம் இருக்கும். அல்லேலூயா. அது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். ஏனென்றால் விருப்பத்தோடு தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த மரியாள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அவருடைய சகோதரி மார்த்தாள் என்ன பண்ணுகிறாங்க? அவங்க சமையல் வேலையை பார்க்கிறதோ பற்பல வேலைகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 40ஆம் வசனம் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவிடத்திலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏசப்பா, இவங்க என் சகோதரி இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்க? உம்மக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க? நீங்கள் அமர்ந்து பேசுகிறீங்க, எல்லாரும் கேட்குறாங்க. சரி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, அப்போ என் கூட உதவி செய்ய என் சகோதரி வரணும் இல்லையா? நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடாதா, ஒரு ஆலோசனை சொல்லக்கூடாதான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏம்மா, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மார்த்தாள் வேலை பார்க்கிறாங்க, அப்போ அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலையா? அல்லேலூயா. அவங்க வேலை பார்க்கணும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு
அமர்ந்து கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த மரியாள் என்ன பண்ணுகிறாங்க, அதை சரியாக புரிந்து கொண்டாங்க. அந்த வேலைகளை விட அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் பல காரியங்களை நம்முடைய வாழ வைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறாங்க. ஆகவே இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுவினுடைய போதனையை என்ன பண்ணுகிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, மலை பிரசங்கத்தில் 3 நாள் எல்லா மனுஷரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, அமர்ந்து இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டிருந்தாங்க. அவர் உபதேசித்து மக்களுக்கு என்ன பண்ணுகிறார், நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார், வாழ்வுக்கான வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல மார்த்தாலும் மரியாளும் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க அவ்வளோ மகிமையான பிரசனம் அவருடைய பாதத்தில் இருக்குன்னா ஆண்டவருடைய பாதத்தில் அந்த பிரசனத்தில் கேட்குற வார்த்தையை விட்டுறக்கூடாது என்பதை என்ன பண்ணுகிறாங்க, அறிந்து கொள்கிறாங்க. அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் உபதேசத்தை, இயேசுவின் போதனையை அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறது, உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதி உண்டாகிறது, உள்ளத்தில் ஒரு கவலைகளை மறந்து நாம் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாகிறது. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்பதனால உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் போதனை வெறும் என்ன பண்ணுகிற, நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடி இப்படி அப்படின்லாம் சொல்லலை. அவர்களுக்கு அன்பை போதித்தார். அதே போல தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை போதித்தார். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் எப்படி நாம் செல்வது, ஆகவே அதை குறித்து போதித்தார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது அந்த பிதாவாகிய தேவனை நாம் அடைந்து கொள்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய வாழ்வுக்கான வழியை நமக்காக போதித்தார். நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்க முடியும் என்பதையும் நமக்கு போதித்தார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, மார்த்தாள் என்ன பண்ணுகிறாங்க, நீயோ பற்பல வேலை நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நம்ம வேலையை குறித்த பாரங்கள் நம்ம என்ன பண்ணுகிறது, அழுத்துகிறது. நாளைக்கு என் பிஸ்னஸ் எப்படி போகுமோ, நாளைக்கு என் வாழ்க்கையில் நான் இந்த எப்படி ரன் பண்ண போகிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட போகிறேன், என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, என்னுடைய தொழில் எப்படி போகும், என்னுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, இப்படி நம்முடைய கவலைகளினால் நாம் நிறைந்திருக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையில் இருக்கிற ஒரு வருமானம் நம்மை பிழைப்பதில்லை, அதை கொடுக்கிற தேவன் நம்மை பிழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனால் மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒரு வேலையில் இருக்கிறதோ நம்முடைய கையின் நம் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறோம், அதே போல அது நம்மை வாழ வைப்பதில்லை, அதை கொடுக்கிற இயேசு நம்மை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த மரியாள் என்ன பண்ணுகிறாங்க, இப்பொழுதெல்லாம் அந்த மார்த்தாள் என்ன பண்ணுகிறாங்க, இப்பொழுதே எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டாதான் நாளைக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை குறித்த ஒரு பாரங்கள் கவலைகள் இப்படியே இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணுகிறாங்க, என் வாழ்வுக்கான வார்த்தை இவரிடத்தில் இருக்கிறது, இவர் எனக்கு போதும். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு போதும், இந்த இயேசு எனக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன். அல்லேலூயா. அப்போ என் ஆதாரம் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பல காரியங்களை இழக்கலாம். சில வேளை தொழில் போயிடுது, சில வேலை இழந்து போயிடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்,
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே அவர் இறங்குகிற தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு தேவ பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவர் இறங்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தான். அவர் நம்முடைய வாழ்விலே எல்லா காரியத்தையும் கொடுக்கிறவர் தான். அல்லேலூயா. அவர் கொடுக்கிறதை விட அவரே நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று என்ன பண்ணுகிறாங்க? இஸ்ரவேல் படைகளே பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பெலிஸ்த படைகளை பார்த்து அல்ல, பெலிஸ்தியர் இருக்கிற அந்த ராட்சத மனுஷனாகிய கோலியாத்தை பார்த்து. ஆனால் இந்த தாவீதுக்கு அவன் பயம் அல்ல. அவனிடத்துல போய் முன்னாடி தைரியமா நிற்கிறான். ஏனென்றால் தனக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய தேவன். அல்லேலூயா. இந்த எதிராக இருக்கிற இந்த மனிதனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என் தேவனை எவ்வளவு பெரிதாக நாம் பார்க்கிறோம். தேவைகளை பார்த்து, சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? சில ஊழியங்களில் கூட நமக்கு தோல்வி வந்துட்டா, சில பிரச்சனைகள் வந்துட்டா நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தாழ்வு வரலாம், உயர்வு வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். அப்ப இந்த தேவனை எந்த அளவுக்கு நாம் மேன்மையாக பார்க்கிறோம், எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த மரியாள் என்ன பண்ணுகிறாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. இந்த மார்த்தாள் தன்னை விட்டு என்ன பண்ணுகிறாங்க? உலக கவலை, போராட்டங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த காரியம் இல்லைன்னா இது என்ன நடக்கும், இதே கவலை தான் இருக்கே தவிர ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்டா, ஓ அதை விட பெரிதான ஆசீர்வாதம் ஒன்று இல்லையே என்ற ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லித்தரார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, தானியேலை சிங்க கெபியில போடுறாங்க. அவன் வழக்கம் போல எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த ராஜா சட்டம் போடுற, ஐயப்பா நீ ஜெபம் பண்ணக்கூடாது, 3 வேளை நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும், நீ ஜெபம் பண்ணினா தூக்கி சிங்க கெபியில போட்டுருவான்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு ராஜாவுக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்து அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. அந்த ஜெபித்ததுனால தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. சிங்கம் என்ன பண்ணுது? நாய்க்குட்டி மாதிரி அமர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சிங்கமும் ஒன்றும் பண்ணல. அப்போ தானியேலை தூக்கி போட்ட அந்த ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே உன்னை காப்பாற்ற உன் தேவன் உனக்கு உதவி செய்தாரா? அவன் சொல்றான் உள்ள இருந்து, ராஜாவே நீர் வாழ்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்குள் இருக்கிற அந்த தேவன் மீது வைராக்கியமாக தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு சின்ன வேலை போச்சுனோன்னு கலங்கி பயப்படாதீங்க. நிச்சயமாய் அதுல தடையாய் இருந்தனா அதை விட ஒரு பெரிதான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீர்கள். நிச்சயமாய் உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவையானது ஒன்றே. நமக்கு தேவையானது நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு தேவை. அல்லேலூயா. அவருடைய அந்த உறவு எப்பொழுது நமக்கு தேவை. ஆகவே தான் அவருடைய பாதத்தில் விட்டு அவ எழுந்து நகர்ந்து கூட போகல. ஏம்மா வந்து ஏதாவது வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கதறிட்டு இருக்காங்க. ஆனா இவ என்ன பண்ணல, எனக்கு ஏசப்பா பாதும் போதும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஃபாதர் பெக்மன்ஸ் ஐயா கூட பாடுறார் இல்லையா, இயேசு பாதம் எனக்கு போதும், அதே போல நேசரே தீரு பாதம். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு பாடல்கள். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில்
அமர்ந்து அவரை ஆராதிப்பது, ஆண்டவருடைய அன்பை ருசிப்பது எத்தனை மேலான காரியம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ என்று பக்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவைகளை நாம் பெரிதாக பார்க்காதீங்க. அன்றைக்கு தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக இருக்கும் பொழுது அவன் கோலியாத்தை பெருசாகவே பார்க்கல. தனக்குள் இருக்கிற பெரிய தேவனை பார்க்கிறான். இந்த கோலியாத்தை விட எனக்குள் இருக்கிற தேவன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. சில தேவைகள், சில கடன் பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்துகிறது போறது இருக்கிறதா? ஆண்டவருடைய பாதத்தில் அந்த கடனை பார்த்து சொல்லுங்க, இந்த கடனை அடைக்க எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். திருமண தடைகள் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. சில தடைகள், மாறுகிற தடைகள் வருகிறது என்றால் அந்த தடைகளுக்கு பின்பதாக ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இனி வருகிற காரியங்கள் ஜெயமாக முடியும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி விசுவாசிப்பீங்களா? எப்படி தேவ பிள்ளைகள் வாழ்ந்தார்கள்? எனக்கு இயேசு போதும், எனக்கு என் ஆண்டவர் போதும், எனக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அது அவர்களை பிடிச்சுப்பீங்களா? இயேசப்பா, நீங்கள் எனக்கு வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அப்பா, எங்களை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்களே தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் வாசம் செய்ய வைத்திருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பலகீனத்தோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் வியாதிகள், மருத்துவமனை, ஓ இதுக்கென்றே என்னுடைய வருமானங்கள் செலவழிந்து போகிறதே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த அவர்கள் இருந்த இடத்துல ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தெய்வீக பிரசனம் இந்த குடும்பத்தில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ மகிமையின் பிரசனத்தினால் இந்த இல்லத்தை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா இடத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யூடியூப்ல மற்றும் ஆண்டவரே டிவியில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சில தடைகள் மாறட்டும் அப்பா. சில போராட்டங்கள் முடிவுக்கு வருவதாக. ஹல்லேலூயா. நில பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற சில போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. உங்க தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும் அப்பா. எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சில குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற சமாதான குறைவுகள் ஆண்டவரே, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை மாறி மாறி ஆண்டவரே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உறவுகளுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு புதிய சமாதானம் இறங்கட்டும் அப்பா. ஓ அறிவு கெட்டாத பேரமைதியை தருகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்து நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களால் தொடர்ந்து எங்களோட சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.